குருநாதர் சேலம் விஜயன் ஐயா அவர்களை வருக வருக என்ற வரவேற்று அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அறிவுடன் ஐயா அவருக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். ஹலோ, வணக்கம். காவேரி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்புமாக திருச்சியில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த திருச்சி மாநகரத்துக்கு நான் ஒன்றும் புதுசெல்லாம் இல்லைங்க. நான் ஒரு 15 வருஷமாக இங்கே தொடர்பு கொண்டு தான் இருக்கிறேன். நாங்கள் 2014 திருச்சியில் உறையூரில் அருணா தேட்டர் பக்கத்தில் ராமகிருஷ்ண ஸ்கூலில் பாரம்பரியத்தில் ஜோதிட நான் கிளாஸ் எடுக்கிறது தான் வந்தேன். அப்போது தான் நம்ம பாண்டியராஜன் ஐயா, நம்ம ஆறுமுகம் ஐயா, அங்கே சிவகுமார், அவர் நம்ம எலுமிச்சைக்காரர் இருக்கிறாரு, அவர் எங்கே போயிட்டாரு, தேவராஜ், இப்படி இன்னும் நிறைய ஒரு 50 மாணவர்களுக்கு மேலே எங்ககிட்ட வந்து எடுத்தாங்க. ஒரு பேச்சுக்கு 50-60 இருக்கும். மண்டபமே அந்த ஸ்கூலை நம்பிடும். அது அடிப்படையில் எடுத்து கொடுத்தோம். அடிப்படையில் ஜோதிடம் அப்பயும் கொஞ்சம் சிறப்பாக எடுத்தோம். அடுத்தபடியாக அதை முடிச்சுட்டு நான் வந்து திருச்சி மட்டும் இல்லை, திருச்சி, கரூர், நாமக்கல், அங்கே தருமபுரி, வேலூர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொரோனாவுக்கு முன்னாடி பாரம்பரியத்தில் தான் ஜோதிட கிளாஸ் எடுத்தோம். அதில் ஜோதிட கிளாஸ் எடுத்தது அதில் இன்னொன்று என்னென்னா, எங்கள் ஊரில் ஓமலூர்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்தில், சேலம் மாவட்டம் ஓமலூர்னு இருக்குது. அந்த ஓமலூரில் காளியப்பன் அப்படின்னு ஒரு வள்ளுவர், அவர் தான் ஜோதிடம் வந்து பார்த்து அழகாக சொல்லுவார், டக்கு டக்குன்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் போய் சின்ன வயசில் எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பாலாம் பார்க்கும்போது சின்ன வயசில் போய் சொன்னோம். நம்ம நடைமுறையெல்லாம் சொன்னார். நான் ஒரு 18-19 தான் இருக்கேன். நான் ஜோசியம் கற்றுக்கிறேன், எனக்கு சொல்லி கொண்டு போய் கேட்டேன். அவர் வந்து எதுவும் பேசலை. நான் சொல்கிறேன், நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். சொன்னால் வராது, வந்தால் உன்னை விடாதுன்னாரு. அப்படின்னா என்ன, ஜோசியம் உனக்கு வந்துருச்சு, அதனால் உன்னை விடாது அப்படின்னார். அப்புறமேல நான் இப்படி சொன்னால் எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லி சொன்னபோது, அவர் வந்து போர்டு கிடையாது, லெட்டர் பேட் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு கையகலம் பேப்பர் வாங்கி குறிச்சு வச்சுக்குவார், அதில் தான் போட்டு சொல்லுவார். அதை எடுத்து வாசன் பஞ்சாங்கம் வாங்கிக்க அப்படின்னாரு. சரி, எனக்கு எதுதான் தெரியும் அப்படின்ட்டு எங்கே வாங்குறதுன்னு சேலத்தில் கடை சொன்னார். அங்கே போனேன். என்ன தம்பி பஞ்சாங்கம் வாங்க, இந்த மாதிரி ஜோசியம் கற்றுக்கணும், ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் கேட்டேங்க. பஞ்சாங்கம் வாங்கிட்டு சொன்னார். டேபிள் இழுத்து விட்டு ஒரு மேலேருந்து ஒரு புக் எடுத்தார். அவர் சொன்னார், தம்பி நீ ஜோசியம் கற்றுக்கணும்னு சொன்னால் நான் விற்பனைக்கு விற்க வரல, இந்த புக்கு உனக்கு உதவுனார். ஐயா எதை கொடுத்தாலும் நான் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினேன். அதுதான் ஜோதிடம், குமுத ஜோதிடம். அந்த குமுத ஜோதிடத்தில் இல்லாத ரகசியங்கள் இந்த உலகத்தில் எந்த முறையிலும் இல்லை. நீங்க நான் பாருங்க, நான் சுகர்நாடியில் இந்த திருச்சி மாநகரத்தில் தான் கற்றுக்கிட்டோம். அந்த சுகர்நாடியில் சொல்லக்கூடிய விஷயமே அதில் தான் இருக்கு. நீங்க குடும்ப ஜோதிடத்தில் இல்லாத முறை எந்த முறையும் அங்கே இல்லை. அந்த குடும்ப ஜோதிடத்தில் எல்லாம் இருக்கு. சிம்பிளா ஒன்று சொல்றேங்க இல்லைங்க, அதுல பால் அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்தா பால்னா குழந்தை, அதிர்ஷ்டம் கண்டம். சந்திரனை செவ்வாய் பார்த்தால் பால் அதிர்ஷ்டம், 30 நாள்ல இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிக்குது. இந்த மாதிரிங்க அதுல ஒரு 1000 முறை சொல்லிக்குது. எப்படி நம்ம சோசியம் கத்துக்கிறது, எப்படி இதை சொல்றது? சந்திரனை செவ்வாய் பார்த்தா தாய் இறந்துருவாங்க 3 மாசத்துன்னு சொல்லுது, ராகு பார்த்தா இறந்துருவாங்க, சூரியன் பார்த்தா எப்படி பாபகரன் பார்த்தா இறந்துடும் சொன்னா எப்படி கத்துக்கிறேன்னா, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு 100-1000 விதியை சொல்லிட்டு கடைசியில சொல்றார், லக்னத்தையோ ராசியோ குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கி போச்சுட்டான். அதெல்லாம் சொல்லிட்டாரு, கோடி குற்றம் நீங்கி போச்சுட்டாங்க. அதில் இன்னொன்று சொன்னாங்க, எல்லாம் பாடல் தான், அதுல எல்லாம் நிறைய பாடல் இருக்குது, நிறைய ரகசியம் இருக்குது. கடு லக்கணம் 4-7 10 கோணு சுக்கரன் புத்தியும் சேர்ந்து இருந்துட்டால் கதிரவனை கண்ட பனி போல் நீங்கி விடுமா. பனி எல்லாம் சூரியன் உதயமாகுதுன்னு பரப்பன்னு போகிற மாதிரி லக்கணத்தை சுபர் குருவோ லக்கண சுபர்களோ, அது சந்திரனை குருவோ லக்கண சுபர்களோ, சூரியனை சுபர்களோ குருவோ பார்த்தால் அந்த தோஷம் நிவார்த்தி ஆயிரும்னு அதையே கொடுத்துட்டாரு. 1000 தோஷத்தை கொடுத்துட்டு சிம்பிளா சொல்லிட்டார். ஒரு ஜாதகத்துல குரு லக்கணத்தை பார்க்குதா தோஷ நிவார்த்தி, சந்திரனை பார்க்குதா நிவார்த்தி, சூரியனை பார்க்குதா நிவார்த்தி, குரு சுக்கிரன் புதன் கேந்திரத்துல இருந்தா கோடி குற்றம் நிவார்த்தி. இப்படி அந்த குமுத ஜோதிடத்தில் இல்லாத ரகசியமே கிடையாது. அது மேல நான் வந்து ஸ்டார் அகாடமின்னு மெட்ராஸில் சீனிவாசன் ஒருத்தர் நடத்துறாரு. அதில் என்ன பேச சொன்னார். நான் நிறைய பேர்த்த என்னுடைய மாணவர்களை பேச வச்சோம். வாழ்க்கை வரலாறு கேட்பாரு. அப்போ குடும்ப ஜோதிடம் நான் படிச்சுட்டு சொன்னது சொன்னார்,
இந்தியாவில் உலகத்துல ஒரு ஜோதிடன் இருந்தா, குடும்ப ஜோதிடம் இருந்தா மட்டும் அவர் ஜோதிடர். குடும்ப ஜோதிடம் இல்லாத ஜோதிடர் இருக்க முடியாதுன்னு அவர் சொன்னார். ஆனா குடும்ப ஜோதிடம் அவ்வளவு ரகசியம் இருக்குது. சரி விடுங்க, இது நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு நடந்து பேசக்கூடாது. நம்ம ஜோதிடம் எப்ப வந்தாலும் ஒரு 100 விதியாச்சும் ஒரு மேடையில் நான் சொல்லிடுவேன். இப்ப நான் எல்லாமே பாரம்பரியம் தாங்க இருக்குது. பாரம்பரியத்தில் இல்லாத உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கு மேல மரம், அடிமரம், வேர் வருது, மேல மரம் வருது, மேல வளர்ந்து பூ பூகுது, காய் காய்க்குது. கலர் கலரா கூட காய் இருக்கலாம். இப்பெல்லாம் சீனாவில் பாத்தீங்கன்னா ஒரே கொய்யா மரத்துல 5 விதமான காய். அது மாரி அது வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி, அது ஏத்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. அந்த முறையில தம்பி நான் உட்காந்துக்கிறேன். அந்த முறையில பாரம்பரியத்தையும் அடிப்படையா கொண்டு, பாரம்பரியம் இல்லாமல் எந்த ஒரு முறையுமே சொல்ல முடியாது. நீங்க பாரம்பரியத்தில் அடிப்படை இல்லாமல் 12 பாவகாரகம், 9 கோள்கள் கிரககாரகம், இதை நீங்க சேர்த்தாம எந்த முறை வச்சாலும் சொல்ல முடியாது. நான் சுகர்நாடியை சொல்றேன். அதுமே நான் சுகர்நாடியில எங்களுக்கு பாத்தீங்க, இந்த நாடியில் எத்தனை நாடி இருக்குது. ஈஸ்வரன் நாடி இருக்குது, சந்திரன் நாடி இருக்குது, சுகர் நாடி இருக்குது, மிருகநந்த நாடி இருக்குது. 1000 நாடி இருந்தாலும் பாரம்பரியத்தில் பாவகிரகம், பாவம் 24 காரகம், பாவகாரகமும் கோள்கள் காரகம் இல்லாமல் நீங்க அதை சொல்ல முடியாது. எந்த முறை இருந்தாலும் சரி, அதெல்லாம் அடிப்படையெல்லாம் பாரம்பரியத்தெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப பலன் சொல்ற மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா, அந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா டக்குன்னு பலன் சொல்லக்கூடிய ஒரே முறை பாரம்பரிய அடிப்படையா வச்சு, தாய் தந்தையாக வச்சு நாம வளர்ந்து, தாய் தந்தை படிச்சிருக்க கூட மாட்டாங்க, நாம ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிருப்போம், டாக்டர் படிச்சிருப்போம், அந்த முறையில் சொல்லணும். அது மாரி பாரம்பரியங்கிறது தாய் தந்தை போல, நம்ம முன்னோர்களுடைய போல அடிப்படையை வச்சு பாரம்பரியத்தில் தான் மேல வர முடியும். எல்லாருமே எந்த முறையுமே சரி, உலகத்துல எந்த முறையும் பாரம்பரியம் இல்லாம முறையே கிடையாது. அந்த பாரம்பரிய அடிப்படையா வச்சு, என் பாட்டம் பூட்டனா வச்சு, என் தாய் தந்தையா வச்சு, அதுல மேல வந்தது எங்க சுகர்நாடி. அந்த சுகர்நாடியில தான் பலன் எளிமையாக சொல்ல முடியுங்கிறத விளக்கம் சொல்றேன். இப்ப என்னுடைய அருமை நண்பர், நம்ம அவர் பேர் என்ன, சிவகுமார், அதான் உங்க ஓனர் பேரு ரவிக்குமார் ஐயா அவர்களுக்கு எனக்கும் நிறைய இடத்துல வாதங்கள் நிறைய நாங்க பண்றோம். வாழைப்பல்ல கூட பண்றோம். அதுவே நான் வாதங்கள் பண்ணுவேன். ஏன்னா நண்பர்கள் அவங்களுடைய முறையிலேயே எங்களோட முறையை நான் வச்சு நம்ம பண்ணுவேன். இப்ப நான் ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன். அந்த ஜாதகத்தை பாருங்க. அந்த ஜாதகத்தினுடைய விதிமுறை என்ன எப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இது ஒரு பெண் ஜாதகங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் அவங்க குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் நண்பர் சொன்னார், எம்ஆர் பாண்டியராஜன், குருநாதரும் வச்சுக்கலாம், சிஷியன்னு வச்சுக்கலாம். குரு சிஷியன் 2 பேர் நான் ஒன்று தான். நான் பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு, பெரிய பெரிய அதிகாரிகளுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறேன். நேற்று நைட்டு 10 மணிக்கு பார்த்தேன். மும்பையினுடைய ஒரு செக்ஷனுடைய ஐஜிக்கு ஜாதகம் பார்த்தேன். இப்ப நான் இவங்க சொல்ற மாதிரி இவங்களும் போலீஸ்ல ஒரு மிகப்பெரிய அதிக பவர்ல இருக்கிறாங்க. எல்லாமே போலீஸ், ராணுவம். நீங்க ராணுவத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம கிட்ட. இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பான். அன்றாடு உழைக்கிறாங்க பாருங்க, கூலி வேலைக்கு போறாங்க பாருங்க, அவங்களும் ஜாதகம் பார்ப்பான். அன்றாடு உழைக்கிறவங்க கூட நான் பார்ப்பேன். நான் யாரையும் இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் ஜாதகம் பார்ப்பேன். சரி, இப்ப இந்த முறையில அப்பா அம்மா கொண்டாந்து ஜாதகத்தை நம்ம கொடுத்துட்டு உட்காந்துட்டாங்க. முன்னாடி கொடுத்துட்டு உட்காந்துட்டு அவங்க கிட்ட எந்த வர கேள்வியுமே அவங்க பதில் சொல்லக்கூடாதுட்டாங்க. எங்களை எதுவுமே கேட்கக்கூடாது. எங்களை கேட்டு எந்த பதிலும் சொல்லக்கூடாது. நீங்களா சொல்லுங்க, நான் கேட்க முடிஞ்சே கேட்கறோம், இல்லைன்னா விட்டு போறோம்னு சொல்லி விட்டாங்க. இது ஒரு பெண் ஜாதகம். 5/12/1986 11:20 PM போட்டுங்க. 5/12/1986 11:20 PM. கள்ளக்குறிச்சின்னு போட்டுங்க. பிளேஸ் கள்ளக்குறிச்சி. அதுக்குள்ள ராசி கடத்துக்குள்ள திசை இருப்பு எழுதியிருப்பேன். சந்திரன் திசை 5 வருஷம் 3 மாசம் 5 நாள். பிறந்த காலத்தில் உள்ள திசை புத்தியை அந்த ராசி கடத்த நடுவில் எழுதிவிடுவான். அங்க எழுதல, அதை எழுதிவிடுங்க. அந்த 11:20 கோடு போட்டு கீழே எழுதுங்க. அப்படி கோடு போட்டு நெட்டை கோடு இங்கே போடுங்க, எழுதி போடுங்க. நெட்டை போட்டுருங்க. இல்ல அதான் இருக்குது, அதை போடுங்க, உள்ள போடுங்க. அப்ப போட்டு போடுவேன். சந்திரன் திசை 5 வருஷம் 3 மாசம் 5 நாள்.
இது ஒரு பெண்ணோட ஜாதகம். இன்னைக்கு 86 1986 12வது மாசம் பிறந்துக்குது. இப்ப என்ன வயசுங்க? 38 முடிஞ்சு 39 பிறந்துச்சு. சந்திரன் ஒரு 5, செவ்வாய் ஒரு 7, 5 7 12, ராகு ஒரு 18 30. இப்ப குரு திசையில ஓடுது. குரு திசையில சுக்கிரன் புத்தி இருக்கலாம் வச்சுங்க, சுக்கிரன் புத்தி அது இருக்கும். சரி, இப்ப திசை புத்தி எல்லாம் இருக்கட்டும். லக்கணம் சொல்றேன் கேட்டுங்க. சிம்ம லக்கணம். 2ல கேது மாந்தி, 3ல சுக்கிரன், 4ல சூரியன் சனி புதன், 6ல சந்திரன், 7ல செவ்வாய் குரு, 8ல ராகு. இது ராசி கட்டம். நீங்க வேணுமா சாப்ட்வேர்ல போட்டுக்கலாம். என் அருமை நண்பரும் என்னுடைய குருநாதருமாகி பாண்டியராஜ் சொன்னாரு, நீங்க அவரு திருக்கணி தானே, நான் திருக்கணிமே வச்சுக்கிறேன், பாக்கி வாக்கியமே வச்சிருக்கிறேன். வாக்கியமும் இருக்கு, திருக்கணிமே இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா திருக்கணிமே வாக்கியமும் ஒத்து வரும். என்னோட ஜாதக திருக்கணிமே வாக்கியம் ஒத்து வருது. ஒரே மாதிரியே தான் இருக்கும். சில மாற்றங்கள் இருக்கும். நம்ம கிட்ட 2 சாப்ட்வேருமே இருக்குது. திருக்கணிதமே இருக்குது, வாக்கியமே இருக்குது. நான் வாக்கியத்திலையும் போட்டு பார்த்துக்குவேன். சரி, இப்ப ராசி கட்டம் சொல்லியாச்சுங்களா? நவம்ச கட்டம் அப்படியே லக்கணத்துக்கு அந்த ராசி கட்டத்தை மேல போடுவான். ரிஷ்ப லக்கணம், லக்கணத்துல சந்திரன், கடகத்துல புதன், சிம்மத்துல கேது, தனுசுல சூரியன் சனி, மகரத்துல சுக்கிரன் செவ்வாய், கும்பத்துல ராகு, மேஷத்துல குரு. இப்போ நவம்ச கட்டம் போட்டுக்குவோம். இப்படிதான் நாங்க போடுவோம். ராசி கட்டம் உள்ள போட்டு நவம்ச கட்டம் மேல போடுவோம். இது ஏன் அப்படி போடுறது அப்படின்னா 99% நட்சத்திரத்துக்கு தான் பலன் அதிகம். இப்ப எப்படி நட்சத்திரத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோள்கள் அண்டத்துல இருக்கு, அதுக்கு கீழே தான் நட்சத்திர மண்டலம் இருக்குது. அசுவினி நட்சத்திரம்னா நம்ம ஒரே நட்சத்திரம் நினைச்சிட்டு கூடாது. அது ஒரு அசுவினி நட்சத்திர கூட்டம். அதுல ஆயிரக்கணக்கான நட்சத்திரம் இருக்கும். அது நட்சத்திர கூட்டம். அசுவினிங்கிறது ஒரு நட்சத்திரம்னா அது ஆயிரக்கணக்கான கூட்டம். அசுவினி நட்சத்திரம், பரணி, இப்படி 27 நட்சத்திரமும் நம்ம ஓசோன் படலத்துக்கு மேல படர்ந்துருக்கும். கிரகத்தினுடைய ஒளிய, அந்த ஒளிகள் எல்லாம் நட்சத்திரத்தினுடைய அதுல பட்டு அதை பில்டர் பண்ணி தான் கீழே பூமிக்கு அனுப்புவோம். நம்ம டீ வச்சா வடிகட்டுறோம்ல, அது போலதான் நட்சத்திரம் தான் வடிகட்டி அனுப்புவோம். அந்த சூரிய ஒளிகளை 9 கோள்கள் ஒளிகள் எல்லாத்தையும் நட்சத்திரம் வழியில தான் வரும். அதனாலதான் நட்சத்திரத்துக்கு 100க்கு 100% நாங்க எடுத்துக்கிட்டோம். இப்ப ராசி கட்டம் நான் உள்ள போட்டோம், நவம்ச கட்டம் மேல போட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு செகண்டுக்குள்ள ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குது அப்படிங்கறத இப்படி 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 ஒரு செகண்ட்ல பார்ப்போம். இப்ப இங்க உக்காந்துக்கிட்டு எங்களை எதையும் கேட்கக்கூடாது, நீங்க சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சிருங்க, நான் கேட்போம், இல்லைன்னா நாங்கள் அப்படியே கூட எந்திரிச்சு போகணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த உங்க பொண்ணுக்கு இப்ப 38 முடிஞ்சு 39 நடக்குது, திருமணம் என்பது உங்க பிள்ளை கிடையாதுன்னு. வேற வார்த்தையே கிடையாது. அவங்க போன் நம்பர் இருக்குது, யாரோ ஒருத்தர் கேளுங்க, எழுத்து கொடுக்குறேன், பேசுங்க. வேற வார்த்தையே எந்த ஒரு வார்த்தையும் பேசல. இந்த ஜாதகத்துக்கு உங்க பொண்ணுக்கு திருமணம் என்பது கிடையாதுமான்னு. சரி, திருமணங்கிறது கிடையாது. சரி, வேலையை பத்தி சொல்லுங்க அப்படின்னாரு. வேலை ஒரு கம்பெனியில, அருமையான கம்பெனில ஒரு டிகிரி முடிச்சுட்டு கம்பெனில ஒரு 50,000 சம்பளம் வாங்கினேன். சரி, அடுத்து வேற சொன்னாங்க. அப்படின்னு கேட்டாங்க, அம்மாவுக்கு கேட்டாங்க, கூட பிறந்தவங்களுக்கு கேட்டாங்க, அவங்களுடைய எதிர்காலம் உடல்நிலை பத்தி எல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் சொன்னான். அவங்க எதுவுமே சொல்ல. எவ்வளவு தச்சனை கேட்டாங்க, தச்சனை கொடுத்து கேட்டா வச்சாங்க, போயிட்டாங்க. எதுவுமே அவங்க சொல்லல. திருமணமானா இல்ல அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. இதுவரைக்கும் இல்லைன்னு. இதுக்கு மேல எப்பவுமே கிடையாதுமா, எப்பவுமே முறையா திருமணங்கிறது கிடையாது. சரி, அவங்க ஒரு 2 வார்த்தை யாரும் சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு ஏதாவது பரிகாரங்க தானே என்ன கேட்டாங்க. நான் பரிகாரம் சொல்வதும் இல்லை, பரிகாரம் பண்றதும் இல்லை அப்படின்னா. ஏன்னு கேட்டாங்க. நான் பண்றதில்ல, இந்த பழிக்கிறதில்லம்மா அப்படின்னேன். அவங்க சொன்னது, ஒரு 10 ஜோசிகார்கிட்ட போய் பார்த்து 10 ஜோசிகாரும் 10 இடத்துல ஜோசியம் பரிகாரம் சொன்னாங்க. எனக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் திருச்செந்தூர் போயிட்டு வாங்கினாலாம். அது உங்க விருப்பம். திருச்செந்தூர் போயிட்டு தான் வருவாங்க. ஏன் போயிட்டு வருவாங்கன்னா, ஒரு பித்தம் எத்தத்தின்னா பித்தம் குறைங்கிறது விதி. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, தலைவலிக்குதா, ஒரு மாத்திரை போட்டோம், கஷாயம் குடிக்கலாம், டீ குடிக்கலாம், தலைவலி விடணும், நமக்கு அதான் வேலை.
அது போல எந்த கோயிலுக்கு போனா எந்த பரிகாரம் பண்ணா நம்ம அவளுக்கு கல்யாணம் ஆகுங்கிறது அவங்க பேரண்ட்ஸோடைய விருப்பம், நம்ம மறுக்கல. ஆனா நீ எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணாலும் எந்த வேண்டுதலை வச்சாலும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, திருமணம் ஆகாது. ஏன் இப்ப இந்த கல்யாணம் ஆகாதுங்கிறதுக்கு விதிமுறை வேணும் இல்லையா? இப்ப நான் சேலத்துல இருந்து புறப்பட்டு திருச்சிக்கு மீட்டிங் வரேன்னா டோல்கேட்டில் டிக்கெட் வாங்கிட்டு டோல்கேட்ல இருந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்து உங்க இந்த பொறுப்பாளருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ளே பாண்டியராஜன் வந்தாரு. இந்த மண்டபம் எதுன்னு கேட்டாங்க, நாங்களே வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு விதி வேணும் எங்களுக்கு. 7ஆம் பாவம் தான் ஒரு பெண் இருந்தா லக்கணம், ஆனா இருந்தால் லக்கணம். அதுக்கு நேர் 7ஆம் பாவம் தான் உங்களுக்கு வந்து ஒரு லக்கணம். ஆனா பெண்ணா இருந்தாலும் லக்கணம்னா அவங்களுடைய ஜீவன் உயிர். இந்த பொண்ணு வந்து சிம்ம லக்கணம், அது லக்கணங்கிறது அதனுடைய உயிர் அந்த பொண்ணு. அதுக்கு 7ஆம் பாவம் அவங்களுக்கு தொட்டு தாலி கட்டக்கூடிய கணவர் 7ஆம் பாவம். இந்த மாதிரி கல்யாண மண்டபத்தில் பண்ணலாம், வீட்டில் பந்தல் போட்டு பண்ணலாம், கோயிலில் பண்ணலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அது அவங்க விருப்பம். அதை கூட எப்படி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். சரி, ஏன் அந்த ஜாதகனுக்கு திருமணமே இல்லை? இதுக்கு என்ன விதி வேணும்? கரெக்டாக இருக்கணுமா? பாருங்க, நான் யூடியூப் சேனல்ல நிறைய சொல்லிருப்பேன். 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை பண்ணும், 2ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை பண்ணும், 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை பண்ணும், 2, 7, 11ஆம் அதிபதியும் திருமணத்தை பண்ணும். நல்லா இருந்தால் இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு கிரகம் அது 8 கூடையனோ 12 கூட அதெல்லாம் இல்லை. எந்த ஒரு பாவமோ என்ன ஒரு கிரகம் இருக்குதோ அந்த பாவத்தை இயக்கும். 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் திருமணத்தை பண்ணும், 2ல் ஒரு கிரகம் இருந்தாலும் திருமணத்தை பண்ணும், 11ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் திருமணத்தை பண்ணும், 2, 7, 11ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் திருமணத்தை பண்ணுவாங்க. இதை மட்டுமே எடுத்துக்க. நல்லா இருந்தால், பலம் பெற்று இருந்தால். சரி, இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் யாரா இருக்கிறாங்க? செவ்வாயும் குருவும் இருக்குதா? செவ்வாய் குரு எத்தனை கிரகங்களும் இருக்கலாம். அந்த குரு நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12க்கு போகக்கூடாது. இப்ப இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் லக்னத்துக்கு 7 இருக்குது, அவர் வந்து ராகுகால். குரு சுய நட்சத்திரம் பூரட்டாதி 1ஆம் பாதம் குரு. அப்ப பாரம்பரிய முறையிலையும் சொல்லிட்டாங்க, ஜோதிடங்கிற அடிப்படையிலையும் சொல்லிட்டாங்க, 7ஆம் பாவத்துக்கு 6, 8, 12 கூடையர்கள் வரக்கூடாது. அப்ப 8ஆம் அதிபதி ஆகிய குரு லக்னத்துக்கு 7 இருக்கிறாரு, சுய நட்சத்திரமாக அஷ்டமாதிபதியா மாறிட்டார். அப்ப 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார், லக்னத்துக்கு 7 இருக்கிறார். அடுத்து செவ்வாய் சதயம் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்ப அந்த செவ்வாய் நின்ற நட்சத்திராதிபதி சதயம்னா ராகு லக்னத்துக்கு 8க்கு போச்சுங்களா? அப்ப 8ஆம் பாவம் அவுட், 7ஆம் பாவம் அவுட். 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் நல்லா இருந்தது தான் கல்யாணத்தை பண்ணும். 7ஆம் பாவத்தில் குரு அவர் அஷ்டமாதிபதியா இருந்தாலும் அவர் நின்ற நட்சத்திர கேந்திர திரிகோணத்தை கல்யாணத்தை பண்ணும், சண்டை பண்ணி கல்யாணத்தை பண்ணி வைக்கும். ஆனா இப்ப இவங்க 2 பேருமே அஷ்டமாதிபதி பாவத்தை தொட்டுட்டாங்க. சரி, நம்ம 7ஆம் இதுவே நல்லா எழுதி வச்சுக்குவேன், 7ஆம் அதிபதி எந்த பாவத்தை தொட்டுச்சுன்னு. அடுத்து 2ஆம் பாவத்தில் கேது இருக்குது. அந்த கேது யாரோட நட்சத்திரத்தில் இருக்கிறார்? செவ்வாயோட நட்சத்திரம் சித்திரை 1ஆம் பாவத்தில் இருக்கிறார். அந்த செவ்வாய் ராகு 8க்கு போச்சு. சரி, 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி யாரு? புதன். அந்த புதன் யாரோட நட்சத்திரத்தில் இருக்கிறார்? விசாகம் 4ஆம் பாவத்தில் புதன் இருக்கிறார், 2, 11ஆம் அதிபதி. அந்த குரு அஷ்டமாதிபதியா வந்து 7ல் தொட்டுட்டார். அப்ப 2, 7, 11 நின்ற பாவத்தில் இருக்கிற கிரகமும் அந்த அதிபதிகளும் 8ஆம் பாவத்தை தொட்டுட்டார், கெட்டுருச்சு. சரி, அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறாரு, 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்ல, இவங்கெல்லாம் கூட கெடுத்தான். கொஞ்சம் லேட் பண்ணி இல்ல ஒரு மாற்றமாக திருமணத்தை ஏதோ ஒன்று பண்ணி 7ஆம் அதிபதியாக கல்யாணத்தை பண்ணணும்ல. அந்த 7ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். சூரியனோடு சேர்ந்து ஒரே டிகிரியில் அஸ்தங்கம். அதுக்கு தான் இந்த ராசி கட்டம் நவாம்ச கட்டம் போறது. அது 2 பேரும் பார்த்தீங்களா தனுசலுக்கு தான், சூரியன் சனி தனுசலுக்கு தான். அப்ப சூரியன் சனி தனுசுல ஒரே கேட்டை 1ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க. சூரியனோட சேர்ந்த கிரகம் சனி அஸ்தங்கம். இந்த அஸ்தங்கத்துக்கு கூட நாங்கள் டிகிரி வைஸாக சொல்லிருக்கிறோம். சுக்கிரனுக்கு 9 டிகிரி, குருவுக்கு 11 டிகிரி, புதனுக்கு 15 டிகிரி, சனிக்கு 17 டிகிரி, செவ்வாய்க்கு 19 டிகிரி சொல்லிருக்கிறோம்.
இவ்வளவு டிகிரி தள்ளிக்கிறாங்களா இல்லை பின்னாடி இருக்கிறாங்களா முன்னாடி இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு தான் இந்த மாதிரி ராசி கட்டும் நவாம்சம் கட்டும் ஒட்டுக்கா போட்டிங்கன்னா ஒரு வீட்டில் இருந்தால் ஒரே பாகையில் இருக்கிற டிகிரி அஸ்தங்கம். இப்போ 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆயிட்டார். இந்த பொண்ணுக்கு இப்போ 39 வருஷம். இன்னும் ஒரு பையனும் பொண்ணு பார்க்கவோ கல்யாணம் பண்ணுறதுக்கோ நிச்சயம் பண்ணுறதுக்கோ ஒருத்தரும் இல்லை. நான் சொன்னேன், உன் பொண்ணை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. உன் பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு பின்னாடியும் போக மாட்டான். ஏன் பொண்ணை தொட்டான் அவன் கெட்டான். இந்த மாதிரி ஜாதகத்தை தொட மாட்டாங்க. லவ்வும் பண்ணலை, யாரும் வரல. சரி, இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு மாற்று வழி, பரிகாரம் கிடையாது, நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன். அப்படின்னா ஒரு மாற்று வழி ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, அந்த சட்டியில் இருந்தால் தான் ஆப்பிள் வர மாதிரி இப்போ இந்த ஜாதகம் இப்படி இருக்குதுன்னா, உங்கள் ஜாதி குளம் கோத்திரத்திலேயே கூட படிப்பு இல்லாதவன் வசதி வாய்ப்பு இல்லாதவன் ஒரு ஆம்பளையா இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னா, இல்லையா வேற ஜாதி மதம் ஏழ்மையாக்குறீங்களா வசதி இல்லாத கல்யாணம் பண்ணி கொடுங்க. 2 ஜாதகத்தையும் ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து ஒரு ஜாதகம் கூட மாப்பிள்ளை 2 எடுத்து மடக்கி இதெல்லாம் பார்க்காத, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி கொடு. யோகியனுக்கு பாண்டு பத்திரம் தேவல்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகியனுக்கு பாண்டு பத்திரம் தேவல்னு என்ன அர்த்தம்? ஐயா வந்து ஒரு 10,000 பணம் வச்சுக்கிறார். நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்கறேன், ஐயா ஒரு 10,000 பணம் கொடுங்க, என் தொழிலுக்காக ஒரு முதலீடு போறேன்னு கேட்கறேன். இவரு என்ன பண்றாரு, நண்பர் பாண்டியராஜன் கேட்கறாரு, விஜயம் 10,000 கேட்கறாரு கொடுக்கலாமான்னு. அவர் சொல்றாரு, அவருக்கு சொல்றாரு நண்பரு, விஜயனுக்கு 10,000 நீங்க பணம் கொடுத்தா வட்டி முதலும் போட்டு கொடுத்துருவார், நீங்க பத்திரம் எழுதினாலும் கொடுத்துருவார். இன்னொருத்தர் சொல்றாரு விஜயனுக்கு கொடுத்துடலான்னு. அப்ப அவங்க 2 பேருமே சொல்றாங்க, 10,000 கொடுத்தீங்கன்னா நீ அந்த 10,000 மறந்துடணும். நீ பாண்டு பத்திரம் எழுதி கொடுத்தாலும் விஜயனை வாங்க முடியாது, எழுதா கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதான் சொன்னாரு, ஓகேனுக்கு பாண்டு பத்திரம் தேவையில்லை, முறையானவங்களுக்கு தான் ஜோசியம் பார்க்கணும். கிரகம் கெட்டு போச்சுன்னா 2 ஜாதத்தையும் மடக்கி இந்த ஜாதகம் மடக்கி வச்சுட்டு பிடிச்ச போய் கல்யாணம் பண்ணி ஒரு தோசை களி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். சரி, அடுத்தது இப்ப நீங்க இதே மட்டும் எடுத்துக்கூடாது, திருமணத்துக்கு அதை மட்டுமே எடுத்துக்கூடாது. இந்த லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். 3ஆம் பாவத்துல காரகம் என்னென்ன சொல்லிருக்குதுன்னா, 3ஆம் பாவம் வீரிய பாவம், குழந்தை பிறக்கிறதுக்கு முக்கியமான பாவம் 3ஆம் பாவம். இப்ப 3ஆம் அதிபதி ஆனா இருந்தா வீரிய பாவம், பெண்ணா இருந்தா ருது ஆகக்கூடிய பாவம். இப்ப இந்த 3ஆம் அதிபதி சுக்கிரன் யாரோட காலில் இருக்கிறாரு? ராகு காலில் இருக்கிறார். ராகு எட்டுக்கு போச்சா? 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கெட்டு போச்சுன்னா இந்த பொண்ணு நார்மலாக வயசுக்கு வந்து ருது ஆகி பெரிய மனுஷாகி மாசம் வீட்டுக்கு தூரம் பார்க்காது. அதையும் ஒரு சூட்சமாக கேட்டா ஆமா அதுல குறைபாடு அப்படி. உங்களுக்கு ஆண் ஜாதகமா இருந்து 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகமாக இருந்தால் அவன் ஆண்மகனுக்கு அழகு இல்லை, ஆண்மகனுடைய தன்மை இல்லை, வீரியம் இருக்காதுங்க, குழந்தை பெற்றுக்க முடியாது, குடும்பம் நடத்த முடியாது. 3ஆம் பாவம் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பாவம். 3 கெட்டு போச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு, ஆணுக்கும் பொண்ணுக்கும் வளர்ச்சி இல்லை, பட்டு போன மரம். என்ன மரம்? பட்டு போன மரம். சரி, 3ஆம் பாவம் கெட்டு போச்சு. 5ஆம் பாவம் யாரு? 5ஆம் அதிபதி யாரு இந்த ஜாதகத்துக்கு? குரு. அவர் அஷ்டமாதிபதியா வந்து அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து நிக்கிறாரா? என்ன செவ்வாய் அஷ்டமாதிபதியிலேயே இந்த லக்னத்துக்கு 4 பாக்கியாதிபதி. செவ்வாய் யார் கால் இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அதுதான் இந்த கிரகம். செவ்வாய் ராகுகால், ராகு எட்டும், அவர் அஷ்டமாதிபதி ஆயிட்டார். இப்ப 5ஆம் அதிபதி அஷ்டமாதிபதியோட சேர்ந்து போனதுனால கர்ப்பப்பை விரியத்தன்மை வளர்ச்சி தன்மை இருக்காது, கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தை பெற்றுக்க முடியாது, தாம்பத்திய உறவு இருக்காது, நீங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் இருக்காது. இதுதான் எங்க சுகர்நாடி. பாரம்பரிய அடிப்படையை கொண்டுதான் சுகர்நாடி வரும். இப்ப பாரம்பரியம் இல்லாமல் நாடி முறையிலே ஆகட்டும், கேபி முறையிலே ஆகட்டும், நீ எந்த முறையா இருந்தாலும் 3ஆம் பாவம் வீரிய பாவம். இது எங்க எந்த வேற மெத்தட்ல சொல்ல முடியுமா? 3ஆம் பாவம் வீரியம் பாவம். வீரியம், தைரியம், முயற்சி, முன்னேற்றம், சிறு தூர பயணம், பக்கத்து வீட்டுக்காரன், கால்நடை பாத்தியம். நாங்களாம் கிராமத்தில் இருந்தாங்கன்னு வச்சுங்க, 3 கூட கெட்டு போயிட்டா உனக்கு தடை பிரச்சனை இருக்குதும்பாய். ஆமாங்க, எங்களுக்கு தடை போக சொல்லி விடமாட்டுக்கிறான், ரெக்கார்டு இல்லை ஆகணும். இத்தனை பேர் இது எல்லாமே பாவகாரங்க தான் அடிப்படை. நீங்க இந்த பாவகாரங்க இல்லாமல், கிரககாரகம் இல்லாமல் நீங்க போய் எந்த முறையும் அங்க ஆடாது பாடாது. அடிப்படையை கொண்டுதான் துணையோட
பாலூட்டும் அன்னை, பாலூட்டும் அன்னை, வழிகாட்டும் தந்தை, இதை துணையாக கொண்டு நீ நடைபோடுகின்றனர். கண்ணதாசனா இல்ல பட்டுக்கோட்டை, அது எனக்கு தெரியாத ஞாபகம் இல்ல. அப்ப பாவகாரகமும் கிரககாரகமும் கையில எடுத்துக்கிட்டு நீ எந்த முறையில எடுத்துட்டு போங்க, எந்த முறை கேபி முறையில் போனாலும் சரி. ஐயா சொன்னார்ல தேவராஜ், இவருக்கு முன்னாடியே தேவராஜை பார்த்து புக்கு வாங்கி நான் படிச்சு அத்தனையும் முடிச்சு வச்சுட்டு வந்துக்கிறேன். அவர் வீட்டுக்கே போனேன், பல்லாவரத்தில் அவங்க மீட்டிங் நடந்துச்சு. இவருக்கு முன்னாடியே, எங்க ஆறுமையாவுக்கு முன்னாடியே தேவராஜை பார்த்தாச்சு, அதான் ஜரக்கையும் அங்கே வாங்கி வச்சாச்சு. எங்க நீங்க அந்த கேபி முறையெல்லாம் அச்சுப்படி அதெல்லாம் விடுங்க. ஆனா எந்த முறையா இருந்தாலும் அடிப்படையை கையில வச்சுக்கிட்டு, தாய் தந்தை மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க ஒரு முறையில போய் பலன் சொல்லணும். அதுல இன்னொன்னு சொல்றேங்க கேளுங்க, ஏதாச்சும் ஒரு முறை தான் நீங்க எடுத்துக்கணும். ஜோசியம் சொல்லணும்னா பல முறையில எடுத்து ஜோசியம் சொன்னீங்கன்னா உளறிக்கிட்டு தான் இருக்கணும், ஜோசியம் சொல்ல முடியாது. பாரம்பரியத்தில் பாவகாரகம் கிரககாரத்தை ஆழமா சிம் கார்டில் பதிவு பண்ற மாதிரி மனசுல பதிவு பண்ணிக்கிட்டு சுகர்நாடியில ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறேன். எந்த முறையுமே காதலையும் கேட்க மாட்டேன், கண்ணிலையும் பார்க்க மாட்டேன். ஒரு 10 ஆண்டு காலமா இல்ல நான் வந்த முறைய எனக்கு காலியப்பங்கிறது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருங்க. குடும்ப ஜோதிடம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. அது நான் ஆசிரியர் ஆனேன், தமிழ்நாடு ஃபுல்லா ஆசிரியரா ஜோசியம் சொல்லி கொடுத்தேன். அந்த முறையில தான் இந்த திருச்சி மாநகரத்துக்கு வந்து சுகர்நாடி எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னங்க என் குரு சிசினும் குருவும் அவரு தான். அப்ப இந்த முறைய நீங்க அங்கங்க எடுத்து ஒரு முறையா வச்சுக்கணும். நான் பாரம்பரியம் கையாண்டுக்குவேன், சுகர்நாடி முறையில ஜோசியம் சொல்லிக்குவோம். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த விதி உலகத்துல எங்க போனாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் பாரம்பரிய முறை தான், நீங்க மாற்றினல. 3ஆம் பாவ வீரியம் தகிரியம், அதுலயும் இன்னும் சொல்ல போனாங்க உறவு உயிர்காரகம் அன்று பொருள்காரகம் இருக்குது. உயிர்காரகத்துல ஒரு கிரகம் நிக்குதா, பொருள்காரகத்துல ஒரு கிரகம் நிக்குதான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம எந்த முறைக்கு போனாலும் சரி, ஒரு பாவத்துல ஒரு பாவத்துல ஒரு மேசராசி ஒரு மேச பாவம்னா 30 டிகிரி இருக்குது. 30 டிகிரியில உயிர்காரகம்னு ஒண்ணு இருக்குது, பொருள்காரகம்னு ஒரு பாகம் இருக்குது. இது எங்க எடுப்பீங்க? நான் சொல்றேங்க கேளுங்க. இப்ப இத நீ மேசத்துல எடுக்கக்கூடாது. ஏன்னா மேசங்கிறது அப்பா. எப்படி அப்பா வரும்? அதுல யார் உச்சம் பெறாரு? அப்ப அப்பன் தானே. இப்ப அப்ப நீங்க அப்பன் எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாரு? பணம் சம்பாதிப்பாரு, சொத்து பத்தி சம்பாதிப்பார். நீங்க உயிர் வளரணும்னா தாயிடம் தான் உயிர் வாழ முடியும். தாய்பாலுக்கு நிகர் உலகில் எதுவுமே மதிப்பில்லை. இப்ப தாய் எங்க உச்சம் பெறாங்க? ரிஸ்பத்துல. அப்ப ரிஸ்பத்துல 3/4 டிகிரி உயிர்காரகம், 3/4 1/2 டிகிரி பொருள்காரகம். நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு வாங்க, ஒரு கிரகம் உயிர்காரகத்தில் இருக்குதா பொருள்காரகத்தான்னு பார்க்கலாம். அப்ப 3ஆம் பாவங்கிறது உயிர்காரகம் இருக்கும். அந்த உயிர்காரகத்துல 3ஆம் அதிபதி உயிர்காரகத்துல ஏதாச்சும் போய் இருந்து கெட்டு போயிடுச்சுன்னா உயிர் ஊச்சல் ஆடாது, உயிர் உற்பத்தி ஆகாது. நம்ம நிலக்கடலை இருக்குது இல்லைங்க, எல்லா பொருள் நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்ல எல்லா பொருள்லையும் உயிர் வாழ்றதுக்குன்னு ஒரு முளைப்பு இருக்கும். கலட்டை உடைச்சு பாருங்க, 2ஆ அந்த கொம்பல போய் ரவுட் ஒரு முளைப்பு இருக்கும். அதுதான் இன்னொரு உயிர் உருவாக்கும். அந்த ஜாதகத்துல நான் இருக்கிறேன்னா எனக்கு மகன் மகள் எனக்கு பேரன் பேத்தி உற்பத்தி ஆகுன்னா எனக்கு 3ஆம் பாவம் தான். 3ஆம் பாவத்துக்கு ஒரு பேர் இருக்குது, பரிமாண வளர்ச்சி. நான் பிறந்துட்டுனா எனக்கு பின்னாடி வளர்ச்சி பெறது பரிணாம வளர்ச்சி. இப்ப நாம மனிதர்கள் இப்படிதான் மனிதர் பிறந்தோமா, இப்படிதான் சாப்பிட்டு போட்டு இருந்தோமா, இப்படிதான் சேவிங் பண்ணிட்டு இருந்தோமா, இப்படிதான் பைக்கு செல்லெல்லாம் பேசணுமா, நாம எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம். அவங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். எம்ஜிஆர் அடிமைப்பெண்ல இருப்பாங்கல்ல, அது போல வளைஞ்சு 1000 ஆண்டுகள் வளைஞ்சே நடந்தாங்க, நிமிர்ந்து நடக்க தெரியாதான். மரத்து மேல கல்லுல குகையில அதுல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மரஞ்செடி கொடியை வெட்டி போட்டு அங்க வளர்ந்தாங்க. அப்பெல்லாம் இப்படி எல்லாம் கிடையாது, நம்ம உடம்பு ஃபுல்லாவே முடி இருந்துச்சான். அப்ப இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. இதுதான் பரிமாண வளர்ச்சி. 1000 ஆண்டுகளை மாற மாற
மனிதர்கள் இப்படி பேச வந்துட்டோம். இப்படிலாம் உறவு முறைச்சு இது வேறு. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் வளரணும்னா மூன்றாம் பாவம். உங்க கூட நீங்க லக்கணம் நீங்க பிறந்துட்டீங்க, நீங்க வளரணும், உங்களோட கூட பிறப்பு எல்லாம் வரணும்னா மூன்றாம் பாவம் நல்லா இருக்கணும். ஏன் தம்பி தங்கச்சி. அப்ப லக்கணத்துக்கு மூன்றாம் பாவம் பரிமாண வளர்ச்சி, மூன்றாம் பாவத்துக்கு மூன்றாம் பாவம் ஐந்தாம் பாவம் உங்க புத்திர வளர்ச்சி. ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் மூன்றாம் பாவம் பரிமாண வளர்ச்சி கொடுக்கும். அப்ப பாருங்க, லக்கணம் லக்கன் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி பலம் பெற வேண்டும். இப்படி பலம் பெறத்துக்கு 50 விதி வச்சுக்கிறேன், பலவீனப்படுறதுக்கு 50 விதி இருக்குது. நான் ஒரு விதியை என்னுடைய MKS அஸ்ட்ரோ டிவி இப்ப இந்த மாதிரி யூடியூப் சேனல் நிறைய சொல்லிருக்கேன் பாருங்க. இந்த லக்கன் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி மூன்றும் பலம் பெற்றா ஐயா மாரி போலீஸ்ல இருந்தாலும் நேர்மையா இருப்பாராம். எப்படி என்ன போலீஸ் வேலையில் கொடுத்தாங்க, நேர்மையா இருக்கிற திறமையா இருப்பாரு, நீதி நேர்மையா இருப்பாரு, நியாயமா இருப்பாரு. இது கெட்டு போயிருச்சுன்னா கூழு முட்டையா போயிடுவாங்க. இப்ப பலம் பெறத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப ரஜினிகாந்த் ஒருத்தர் நம்ம நாட்டில் சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகரை மட்டும் ஒப்பிட்டு சொல்லிடுறேன். இப்ப அவருக்கும் 12 பாவம் தான், அவரும் ஒரு லக்கணத்தில் பிறந்துக்கிறாரு, அவரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாரு, அவருக்கும் 9 கோல் தான், அவருக்கும் 9 நட்சத்திரம் தான் இருக்குது, 27 நட்சத்திரம் தான் இருக்குது. ஆனா அவர் மட்டும் ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு. அவரு சென்றா லட்சக்கணக்கான கூட்டம் போகுது. ஏன் நமக்கு ஏன் இல்ல? அதான் லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி புஷ்கர நவமஸ்தில் இருக்கணுமா? என்ன பாதத்தில் இருக்கணும்? லக்கணம் லா போடுறோம்ல, அது புஷ்கர நவமஸ்தில் இருக்கணும். லக்னாதிபதி புஷ்கர நவமஸ்தில் இருக்கணும், ராசி புஷ்கர நவமஸ்தில் இருக்கணும். அவருக்கு 3மே இருக்குது. அவர் சிம்ம லக்கணம், அம்ச லக்கணம், துலா லக்கணம். மகர ராசி திருவோண நட்சத்திரம், அவருக்கு ராசி ரிஷ்பத்துல நவம்சத்துல சந்திரன் இருப்பார். லக்னாதிபதி ஒரு சூரியன் 12 இருக்குது, அது அனுசம் புஷ்கர நவம்சத்தில் இருக்குது. அப்ப இந்த 3ம் புஷ்கர நவம்சத்தில் இருந்துட்டா அவனை இந்த உலகமே வணங்கும். இந்த கைரேகையில் ஒரு ரேகை இருக்குது. இந்த கைரேகையில் ஒரு ரேகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோத்து கை வச்சுக்கணும். இந்த குருவர்களுக்கு கீழே குருமேட்டில் சனி மேட்ல இருந்து இப்படி குருமேட்டுக்கு வந்துட்டா இது ஒரு வளையம். இந்த மாதிரி வளையம் இருந்தா தாவரோட பேசுவான், உலகமே அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடுமா. அதுபோல லக்கண புள்ளி, ராசி புள்ளி, லக்னாதிபதி புள்ளி 3ம் புஷ்கர நவமஸ்தில் இருந்தா அவரை உலகமே வணக்கம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அவர் தெரியுமா? உலகம் ஃபுல்லா அவரை பத்தி தெரியும். அப்ப இந்த மாதிரியான கிரகத்தில் வரும்போது இதுல சூரியன், குரு, செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டா அரசியல்ல பிரபலமா வருவாங்க. இப்போ ஒரு சினிமா நடிகர், நான் பேர் சொல்ல அப்புறமே சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு நடிகர், அவங்க அம்மாவே என்கிட்ட நேரடியா சொன்னது, என் மகன் கடக லக்கணம், கடகராசி, பூச நட்சத்திரம். அப்ப அவருக்கு லக்கண புள்ளி புஷ்கர நவம்சம், ராசி புள்ளி புஷ்கர நவம்சம், லக்னாதிபதி புஷ்கர நவம்சம், 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் புஷ்கர நவம்சம். இந்த அடுத்த முதலமைச்சராக அவர் வருவார். அது யாரோ என்னன்னு நான் வெளியே சொல்லிக்கிறேன் அப்புறமேல். இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு புகழ் வேணும், பணம் வேணும் அப்படின்னா இந்த லக்கண புள்ளி, ராசி புள்ளி, நட்சத்திரம் லக்னாதிபதி புஷ்கர நவம்சத்தில் இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இது 3 இல்லைன்னா கூட போகுது. இந்த 3ல யாராவது ஒருத்தர் புஷ்கர நவம்சத்தில் இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கணும். ஒரு பேர் இருக்கும், ஒரு புகழ் இருக்கும். அப்ப இந்த 3 பேர், இப்ப ரஜினிகாந்த் பிறந்தார். நான் முன்னே சொல்றேன், எங்க ரவிக்குமார் ஐயா கிட்ட சண்டை போடுவேன். அது நானும் அவரு ஃப்ரெண்டு, அதான் போடுவான். இந்த லக்னத்தையும் வச்சுக்கலாம், ரஜினிகாந்த் லக்ன கிரகத்தையும் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்பாரா, ஏதோ ஒரு யோகத்துல பிறந்திருப்பாரா, ஏதோ ஒரு கரணத்துல பிறந்திருப்பாரா. ஏன் இவங்களுக்கு பிள்ளை கல்யாணம் மேல அடுத்த இதே தேதியில பிறந்த கல்யாணம் குழந்தை குட்டியோட இருக்குது. அதே திதி, அதே யோகம், அதே கரணம். ரஜினிகாந்துக்கு பிறந்த நாளையில 12/3/1954 அன்னைக்கு அதே திதி, அதே கரணம், அதே யோகம். ஏன் இந்த மாதிரி இல்ல? உங்க கரணம் திதி பொதுவானதுதான். இந்த மாதிரி பலனை கொடுக்கிறது கிரகம் தான், கிரகம் என்ற நட்சத்திரம் தான்.
ஹலோ. சூரியன், குரு, லக்னாதிபதி செவ்வாய், 10ஆம் அதிபதி நட்சத்திர பலம். இப்படி இருந்தா தான் அரசியல் வருவான்னு சொன்னேன். ரஜினிகாந்துக்கு அது இல்ல, புகழ் தான், ஆனா அரசியல் வர மாட்டாரு. அதை விட்டுருங்க. அப்ப அந்த திதி யோகம் எல்லாம் இல்ல இன்னொன்னு சொல்ல போனாங்க, திதி எதுக்கு பயன்படுத்தணும், யோகத்தை எதுக்கு பயன்படுத்தணும், கரணத்தை எதுக்கு பயன்படுத்தணும், ஒரு விதி ಇದೆ. சோசியல் கொண்டா உள்ள விடக்கூடாது. எங்க ஐயா ரவிக்குமார் ஐயா கோச்சிட்டாலும் சரி, நாங்க சண்டை கூட போட்டுக்கிறோம். அது விவரம். திதி என்பது உங்கள் முன்னோர்களுடைய இறந்து போனா அந்த திதி வழிபடுங்க. யோகம் என்பது அதுக்கு ஒரு சிம்பிளுக்கும், கரணம் ஒரு சிம்பிளுக்கும். உங்க தொழில் வச்சுங்க, அது எங்களுடைய நாங்க முறை வச்சுட்டு அதெல்லாம் ஒதுக்கிட்டு நாங்க பாத்துக்கோம். இப்ப இந்த மாதிரிங்க லக்கன் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி நட்சத்திராதிபதி, புஷ்கர நவசப்பட்டு ஒண்ணு மட்டும் இல்ல, அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றோம் அந்த பலனை கொடுக்கும். இது 50 முறை இருக்குது, ஒரு முறை எடுக்க முடியாது. ஐயா வேற சாப்பிடுறதுக்கு நேராச்சுங்கிறாங்க. அதே வீக் இருக்கு, வீக்கா போறதுக்கு 50 முறை இருக்குது. அதை நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிறேன், வீக்குன்னு சொல்லிக்கிறேன், பலம் பெற்றதுன்னு சொல்லிக்கிறேன். அதே ஒரு கிரகம் இந்த 3 பேர்த்தையும் வச்சுங்க, வேதகன் காலுக்குது. இப்ப மூணுமே லக்ன புள்ளி வேதங்கால், ராசி புள்ளி வேதங்கால், லக்னாதிபதி வேதங்கால். அப்ப வேதகன் கால் அப்படின்னா கெட்டு போச்சா? அப்படி அல்ல, அந்த வேதகன் கெட்டு போகணும். இப்ப உதாரணமா சூரியனுக்கு வேதகன் சுக்கிரன். சூரியன் போய் சூரியன் சுக்கிரன் காலில் இருக்குதுன்னா, சுக்கிரன் 6 8 12 கெட்டு போயிட்டா சூரியனுக்கு வேதகனே இல்லை, எனக்கு எதிரியே இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி நிறைய எடுத்துட்டு வாங்க. நிறைய எடுத்துட்டு வந்தீங்கன்னா பலன் சொன்னா 100% தப்பாது. சோசியம்னா சும்மா வராது. தெருவங்கம் திண்ணைகள் கட்டி வெள்ளை வேட்டு வெட்ட நியாயம் பேசினா சோசியம் வராது. ஜோதிடத்தை ஆழமா டீப்பா பண்ணுங்க. நாங்க சுகர்நாடியில் பண்ணிட்டோம், ஐயா கேபியில போறாரு, ஐயா கேபியில போறாங்க. எந்த முறையா போங்க, ஒரு முறைய திறம்பட எடுத்து எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச முறையில ஜோதிடம் சொல்லுங்க. ஜோதிடம் உலகம் ஃபுல்லா பரவட்டுன்னு சொல்லி இப்ப நிறைய மக்கள் பேசினா சாப்பாடு டைம் ஆயிடுச்சு, அதனால என்னுடைய சிற்றுரையை முறிச்சுக்கிறேன். இது வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் சொல்லி நன்றி கூட்டி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். சனி செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் இவருடைய இந்த ஜாதகனுடைய சகோதரர் பெரிய அளவுக்கு வரம், சகோதர விருத்தி குறைவு. ஒரு ஜாதகத்தில் 2 பகை கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த காரகத்துவம் பாதிப்படையும். ரூல். சனி செவ்வாய் இங்கு பரிவர்த்தனை. அதோடு இல்ல, செவ்வாய் 3ஆம் பாதம். இவர் திருக்கணிதமா வாக்கியமானு தெரியாது. ஒரு கால் வாக்கியமா இருந்து சதயம் 3ஆம் பாதமா இருந்தால் சகோதரனுடைய வாழ்க்கை முழு பாதிப்படைந்திருக்கும். இல்லைங்க, அது மாதிரிங்க இப்ப எங்க சுகர்நாடியில சனிக்கு 6 8 செவ்வாய் இருந்தாலே சகோதரர் பாதிப்படையும். இந்த மாதிரி ஒத்த சொல்லுங்க, 1000 விதிமுறை இருக்குது, அதெல்லாம் நிறைய சொல்லலாம். மாதம் சொல்றேன். நன்றி, வணக்கங்க. சாப்பாடு எல்லாருக்கும் ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா? ஒரு அரை மணி நேரம் பிரேக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீச் கொடுக்கறதுக்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஐயா வந்து ஒரு சிறப்பா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோதிட சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.